ஐயோ ஒரு நாள முடியாது. நமக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா அது பேசுறது சிரிக்கிறது விளையாடுறது பார்த்து நமக்கு நேரம் போகும். அப்படிதானே? கேட்டியக்கா நமக்கு கல்யாணம் ஆக கூடாதுல்ல? உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்காடி? ஆசை தோசை அப்பள மாட்டேன். என்ன ஆசை சொல்லு? ஒரு ஆசை இல்ல. உனக்கு ஆசை இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருந்து ஒண்ணும் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு போச்சு. அதனால என்னைக்கு உங்க குறுப்புல சேர்ந்தாலும் அதோட எனக்கு ஆசை வைக்கு. அப்படியா? கேட்டியக்கா உனக்கு ஆசை இருக்காடி? எனக்கு கொஞ்சம் போல ஆசை தான். உனக்கு என்ன ஆசை? கணவனே வேண்டாம். அவன் இருந்துதான் உனக்கு என்ன தெரியும்? ஆமா உனக்கு தெரியுது. ஊருக்கே தெரியுமே. ஆமா ஊருக்கே தெரியும். அதனாலே கணவன் வேண்டாம். ஒரு அழகான கை குழந்தை இருந்தா சொல்லு. நல்ல முறையில கொஞ்சம் விளையாட வேண்டி. உனக்கு ஒரு வேலை தான் இனி நான் செய்யணும். ஏமா ஏமா உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்காடி? என்ன ஆசை? கணவன் வேண்டாம். நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. உன் மாப்பிள்ள கணவன் வேணும் மாப்பிள்ள வேண்டாமோ? அடே கப்பா தமிழ் உச்சரிப்பு எல்லாம் செட்டிங்ஸ் தான் வரும். மனசுல வரை டிஆர் மாப்பிள்ள வேண்டாமா மகளை வேண்டுமா? நல்ல தமிழ்ல உச்சரிப்பு. ஏடி ஏ புதியவனே உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்காடி? உனக்கு ஆசை இல்லையா? ஏடி உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்காடி? ஏம்மா சின்னவளே சின்னவளே உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்கா? கவலைப்படாத. நாளைக்கு கோயில் விடுறது ஏதோ ஒரு 50-500 ரூபாய்க்குள்ள செலவழியா. அதுக்கு பிள்ளை மேல ஆசை இல்லைங்க. ஒரு 2 ஐஸ் கொடுப்பியம்மா பிள்ளைக்கு. அதுக்கு ஆசை பாருமா 7 வேலை 4 பேர் பிள்ளை வேண்டாம்டா. வேண்டாம் என்ற கண்ணியங்க அந்த பக்கமா வீட்டா வேலை கண்ணியங்க நீங்கிறான். கடவுள் இல்லாத கை குழந்தை தந்தை யார் தரணும்? ஆதி சிவன் தான் தர முடியும். அப்படி எப்படிதான் இருக்கிறான்? இப்படிப்பட்ட மிருகம் பெண்களுடைய பத்தி பார்க்கும் போது இருக்கவில்லை யோசிவன
பெண்கள் திருமணம் வேண்டாம் குழந்தை வேண்டும் என்று தவம் இருக்கிறார். காசா பணமா குழந்தை கொடுத்துட்டா முடிச்சுவே. அந்தவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தால் ஆனால் பூலோக வாசிகள் எல்லோரும் திருமணம் வேண்டாம் பிள்ளை வேண்டும் வேண்டும் என்று கேட்பார்கள். அவ்வளவு பொம்பளைங்க எங்களுக்கு புருஷனே வேண்டாம் பிள்ளை வேண்டாம் வேணும் கேட்டா ஆண்களுக்கு எல்லாம் என்னம்மா இல்லை. ஆமா லல்லாக்கு டோல் டப்புமா கண்ணை கங்கம்மா. அதனால உனக்கு அவங்க வந்தவனும் தூங்கிடுவான். இது பகவானே. அதனால சுவாமி அதாவது பெண்கள் தவம் இருக்கக்கூடிய கருணையால் கட்ட முடியும் போது தவம் வந்து மேல் நோக்கி வந்தாச்சு. ஆமா ஒரு பலனையாவது சொல்லும் போது ஆனால் ஒன்று இவர்களுக்கு பிள்ளை கொடுப்பதற்கு ஒருவர் காத்து கொண்டிருக்க. யார் வரும்? சக்தி முனி என்று ஒருவர். சரி அவர் நினைத்து தவம் இருந்தால் ஆனால் பிள்ளை வரம் கொடுப்பார். வார்த்தை காது வேண்டாம் அதிபராசக்தி சொன்னார். சிவா சக்தியுடைய வார்த்தையை கேட்டால் கொண்டு வேணும். வழக்க பார்த்து தவறு இருந்தவன் அதே யூட்டர் போட்டு கிழக்க பார்த்துருப்பான். எப்படி தவறு இருந்தால் தவமே புரிந்திடவே சக்தி மாதா சக்தி முனிவர் பெண்கள் முன்னிலை தோன்றி வந்து கேட்கிறார். ஐயா நினைத்து தவறுப்பதன் காரணம் எங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகவும் கூடாது. ஆனா எங்களுக்கு பிள்ளை வேணும். ஐயோ ஐயோ உங்களுக்கு வயிற்றுல பிள்ளை பசி எங்களுக்கு அங்க பசி எனக்கு வயிற்றுக்கு சுவாத்து பசி. அப்ப என்ன செய்யணும்? என் வயிற்று பசி நீங்கள் தீர்த்ததுண்டா உங்கள் பிள்ளை பசி நான் இருக்கிறேன். கற்பின் அம்மையாலே அமது சேலையினால் செல்வளைந்து ஆகாரம் கொடுக்கும் போது சாப்பிட முன்னாடி முனிவர் 3 உருண்டை சாதத்தை எடுத்து தனியா வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு கை கிளம்பி வடக்கு திசை பார்த்து யாகம் செய்து 3 உருண்டை சாதத்தை போட்டு யாகம் வைக்கிறார். அது என்ன ஆகிறது? 3 வித பொங்கல் 3 விதமான பழங்களை